முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் விஜய் அவர்கள் மக்களுக்கு பணியாற்றுவதையும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதிலும் அக்கறை காட்டாமல் அவரை பற்றி விமர்சிப்பவர்கள் இந்த ஆட்சியினுடைய குறைபாடுகள் 40 நாட்களில் நடைபெற்றிருக்கிற பல்வேறு கோர சம்பவங்கள், பாலியல் குற்றங்கள், கொலைகள், கொள்ளைகள் இத்தனையும் இந்த 40 நாள் ஆட்சியிலே நடைபெற்று இதுவரை தமிழ்நாடு பார்க்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் பொறுப்பேற்று பதில் சொல்வதற்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இளைஞரணியினரையும் ஜென்சி என்று இளைஞர்கள் இந்த ஆட்சி எப்படி வந்தது, இன்ஸ்டாகிராம் மூலமும் சோசியல் மீடியாவின் மூலமாகத்தான் இவர் ஆட்சிக்கு வந்தார் என்பதை மறந்துவிட்டு இவர்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது இவர்களை கண்டுகொள்ளாத காரணத்தினால் ஒரே ஒரு வழக்கு போட்டிருப்போமே, ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் விட்டு ஓடி போயிருப்பார். ஆனால் எங்களுக்கு மக்கள் நலனே பெரிதாக இருந்த காரணத்தினால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதை பெரிதுபடுத்தாமல் அதை லேசாக விட்டுவிட்டதனுடைய விளைவு அதன் மூலமாக பிரச்சாரங்களை, தவறான பிரச்சாரங்களை பிஞ்சு உள்ளங்களில் ஏற்படுத்தி அதன் மூலம் ஆட்சி பீடத்துக்கு வந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு ஆட்டம் போடுகிறார். அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 2 இளைஞர்கள் 4 நாட்களுக்கு 22ஆம் தேதி ஜென்சி கூட்டத்தில் பேசிய ஒரு தம்பியை கடுமையாக தாவேக்காவை சார்ந்த சைதாப்பேட்டையில் அந்த பையனை, அந்த இளைஞனை அழைத்து அடித்து நொறுக்கி பல இடங்களிலே காயப்படுத்தி அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். புகார் கொடுத்து ஏறத்தாழ 3-4 நாட்கள் 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரையிலே எஃப்ஐஆர் கூட போடுவதற்கு காவல்துறை மறுக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் விஜய் சர்க்காருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக என்பது 75 ஆண்டு காலத்தில் பல அடக்குமுறைகளை பார்த்த கட்சி, மிசாவையே பார்த்த கட்சி, பல ஆண்டு காலம் காராகிரகத்தில் இருந்த கட்சி, மொழிக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சட்டத்தை எரித்துவிட்டு 4 ஆண்டு காலம் தண்டனை பெற்ற கோவை ராமநாதன் போன்றவர் இந்த கட்சியில் இருந்தவர்கள். மதுரையிலே சட்டத்தை எரித்ததற்காக மதுரை முத்திட்டு 5 பேர் 1.5 வருஷம் தான் ஜெயிலில் இருந்திருக்கிறோம். விலைவாசி போராட்டத்தில் பல மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறோம். மிசாவிலே எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஓராண்டு காலம் சிறையிலே பல்வேறு துன்பத்திற்கு ஆளாகி இருந்தவர். ஆக இதுபோல பூச்சாண்டி காட்டுகிற வேலையெல்லாம் விஜய் வைத்துக் கொள்வார். ஆனால் we will pay him with the same coin. திமுக வரலாறு தெரியாமல் கேட்டு தெரிந்து கொடுத்து ஒன்றும் சட்டசபையில் நேற்று ஆடினா டான்ஸ் ஆட முடியாது. மக்கள் மத்தியிலே இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார். இது போன்ற நீங்கள் செய்ததுக்கு ஜென்சி என்கிற ஒரு இளைஞர் அமைப்பு, இளைஞர்கள் 20-25 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள், அதை கூட உன்னால் ஜீர்ணிக்க முடியல. அடித்து நொறுக்கி அந்த அதிமுகலேருந்து போய் புதுசாக சேர்ந்தவனா இந்த குமரவேலுன்றவர் விசாரித்த போது எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அண்மையில் தான் போய் அங்கே போய் தாவேக்கால சேர்ந்துருக்கிறார். இப்போ போன இடத்துல தன்னை பெரிதாக காட்டிக் கொள்கிறார், அடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் பேர் இல்லை அர்ஜுன்குமார், சுனிதா அவர் பேர், பையன் பேர் கணீஷ். இது என்ன வேடிக்கைன்னா, கணீஷ்ன்ற வார்த்தை கனின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை அடித்த போது கேவலமாக சொல்லி அடித்திருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாமியர்கள் சுன்னத் பண்ணியிருப்பார்கள். அந்த பையனை சொல்லி கேவலமாக இன்னும் மீதி இருக்கிறதையும் அறுத்து போட்டுருவோண்டான்னு சொல்லி அடித்து நொறுக்கி ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. அந்த இடத்துல அடிச்சிருக்காரு. புகார் கொடுத்து இதுவரையிலே என்ஆர் இளங்கோ பேசிவிட்டார், பரந்தாமன் பேசிவிட்டார்,
மாசு மற்ற எல்லாருமே போட்டு கூட இன்னும் எடுக்கலை. இதன் மூலமாக இந்த ப்ரெஸ் மீட்டின் மூலமாக அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளாக எஃப்ஐஆர் போடாவிட்டால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தின் முன்னால் மாவட்ட கழகத்தின் சார்பில் தலைவர்களுடைய அனுமதி பெற்று நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.